கரூர்ல நடந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க. அங்க அரசியல் செய்யறாங்க. ஏன்னா அவிலா செய்வாங்க, எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும். ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. அந்த பாதிப்புக்குள்ளாகிட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அதுல என்ன தவறு இருக்குது? அதே பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலத்தில் நடக்கிற அசம்பாவத்தை போய் பார்க்கலன்னு சொல்றாரு. நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கள்ளக்குறிச்சியில 68 பேர் விஷசாராயம் குடித்து இறந்தார்களே, நீங்க போய் பார்த்தீங்களா? உங்களுடைய திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல வக்கு இல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பாதுகாத்திருக்காங்களா? மக்களா பாதுகாத்துக்கிட்டா தான். மக்களா பாதுகாத்துக்கிட்ட இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இனி இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகவே மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் தமிழகத்தில் சட்டம் சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களே, மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர் பார்ப்பதாக தெரியவில்லை. இன்றைய தினம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால முடியல. ஏழை மக்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனை எல்லாம் ஆட்சியாளர் கண்ணுக்கு தெரியவில்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். மக்கள் ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.